வெல்கம் டு சந்துரு மேத்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. அதாவது இந்திய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டோட்டலாக 4987 வேகன்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே. ஸோ இதில் இந்தியா ஃபுல்லாக 4987 வேகன்சிஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 285 வேகன்சி இருக்குது. கேரளாவுக்குமே வந்து 334 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்கும், ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்கள தான் அந்தந்த வேகன்சிக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு 285 வேகன்சினா தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக 285 பேர் இதில் செலெக்ஷன் ஆக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான், இந்தியா ஃபுல்லாக கிடையாது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ மெடிக்கல் டெஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒரு ஃபீல்டு ஜாபாக இருந்தாலும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதில் போஸ்டிங் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி பேட்டர்ன் தான். அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் தான் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வரிசையாக நிறையா வேகன்சி இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி, சிஜிஎல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிஹெச்எஸ்எல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாமுக்குனாலும் ஒரு குறைஞ்சது 2 மாதமாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமே உங்களால் வந்து கிராக் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இதில் காம்படிஷன் இருக்குது. அப்படிங்கிறப்போ எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறது ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 2 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. 2 மாதத்துக்குள்ள ஒரு ஃப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காம்படிஷன் கம்மி தான். அதே மாதிரி தான் கேரளாலையுமே. கேரளாவில் தமிழ்நாட்டோட அதிகமாக வேகன்சி இருக்குது. கண்டிப்பாக அதை விட கம்மியான கட் ஆஃப் தான் கேரளாவில் இருக்கும். ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தான் அந்த இன்ஃபர்மேஷன் இதில் வந்து கொடுக்குறோம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் வேகன்சின்னு சொல்லலாம். கடந்த 5 வருஷத்தில் 2 வாட்டி இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு, சேம் போஸ்ட்டுக்கு அந்த 2 வாட்டியுமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த 2 வாட்டியுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க ஃபைனல் ரிசல்ட்டில். ஆனால் இது ஐபி, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னால அவங்களோட ஃபோட்டோ எதுவுமே வந்து நம்ம ரிவீல் பண்ணலை. அவங்களுமே வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலை. பட் செலெக்ஷன் ஆனவங்களோட நேம், அடுத்ததாக வந்து அவங்க எடுத்திருந்த மார்க் எல்லாமே நான் வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். ஓகே, அந்த டைமில் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த இதில் நம்ம வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வருஷமும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம சேனலில் இருந்து அதிகமான ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத கொடுப்பேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணுற வீடியோ கொடுப்பேன். ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து வீடியோ கொடுப்பேன். அடுத்தது டயர் 2 டயர் 3க்கு தனித்தனி வீடியோ வந்து கொடுப்பேன். அதனால் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ மெடிக்கல் டெஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஒரு ஃபீல்டு ஜாபாக இருந்தாலும். ஓகே. இப்போ இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 2017 நடந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லைனா நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெறுமனே சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 2019 2017 உள்ள கொஷின்ஸ் 2022 வந்து 2 வாட்டி நடந்துச்சு. ஓகே, 2 வாட்டி அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. 2023 தான் அதுக்கான எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இதில் ஒரு 6 செட் இருக்கும், இதில் ஒரு 2 செட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இத்தனை கொஷினுமே வந்து கொஷின் பேப்பருமே ஆக்சுவலாக நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சில யூனிக் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோஸ் கொண்டு வரேன். இப்போதைக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மொத்தமாக இவ்வளோ வேகன்சி இருக்குது, சென்னையிலையும் மொத்தமாக இவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஆருக்கு 172, ஓபிசிக்கு 31, எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 51 வேகன்சி, டோட்டலாக 285 வேகன்சிஸ். அதே மாதிரி தான் திருவனந்தபுரத்துக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஜூலை 26ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. அப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து முடியும். ஓகே, அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்ப நான் வந்து வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை. பட் கண்டிப்பாக 2 மாதத்துக்கு மேலே இதுக்கு வந்து டைம் எடுக்க மாட்டாங்க.
இந்த கடந்த 2 ரெக்ரூட்மெண்ட்லையுமே நான் பார்த்துட்டேன். 2 மாசத்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்து பார்த்தா 2 மாசத்துக்குள்ள எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருவாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு டைம் இருக்குது. இதுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. 10th பாஸ் ஆயிருந்தா போதுமானது. வேறு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஓகே. ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலும் போதும். இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. அடுத்ததாக முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 285 வேக்கன்சின்னு இருக்குது அப்படின்னா, அதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களை தான் செலெக்ஷன் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, டொமிசில் சர்டிஃபிகேட். டொமிசில் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கூடிய ப்ரூஃப் அதுதான். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இது வரைக்கும் உங்ககிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணி சீக்கிரமாகவே வாங்கிடுங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது மட்டும் இருந்தால் போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பீரியட் கேண்டிடேட் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ எஸ்சி எஸ்டி ஓகே. யூஆருங்கிறது ஜென்ரல். ஓகே. இடபிள்யூஎஸ்மே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. அதனால் நான் இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கோ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல்னு ஒரு கேட்டகரி இருக்கும், எஸ்சி இருக்கும், எஸ்டி இருக்கும். அதை தவிர்த்து நிறைய கேட்டகரி இருக்கும். ஓகே. அதாவது இப்போ எம்பிசின்னு இருக்கும், டிஎன்சின்னு இருக்கும், பிசி முஸ்லீம் இருக்கும், பிசி இருக்கும். இது எல்லாமே அதாவது எஸ்சி எஸ்டி ஜென்ரலை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஒரே கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க. ஸோ அப்போது யாரெல்லாம் இப்போ ஓபிசி அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் புதுசாக வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா நம்மளுடைய தாலுகா ஆஃபீஸில் தான் வாங்கணும். அதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஓட்ட கேளுங்க, இல்லைனா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இ சேவை மையமில் கேளுங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 30,000க்கு மேலே இருக்கும். 35,000க்கு மேலே கூட இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படிங்கக்கூடிய 20% அலோவன்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வருஷத்துக்கு 13 மாதத்துக்கான சேலரி கொடுப்பாங்க. 12 மாதம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா சேலரி வரும். அது எப்படின்னா இதில் நிறையா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சண்டே லீவுன்னு இருக்கும். ஆனால் சண்டே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு 30 சண்டே ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான சேலரி வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கும். பட் அன்னைக்குமே வந்து உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னா வர சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி வந்துடும். ஓகே. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல சேலரி தான். கண்டிப்பாக இதில் இன்க்ரிமெண்ட்டுமே நல்லாவே இருக்கும். ஓகே. ஜாப் ப்ரொஃபைல் பற்றி நான் வீடியோ போடுறப்போ இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 650 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி இல்லைனா எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் 550 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் இதில் கொடுத்துருக்கேன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனுமே வந்து ஓப்பன் ஆகிடும். 26ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே இதுக்கான டயர் 1 இருக்கும். டயர் 1 அப்படிங்கிறது வந்து சிபிடி தான். ஓகே. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும். ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டயர் 1 முடிஞ்சு 2 to 3 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 இருக்கும். டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 to 3 மந்த்ஸ் இருக்குது. இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான டெஸ்ட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். அதுக்காக நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். ஓகே. டயர் 1ல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டயர் 2 என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டயர் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2லேருந்து 3 மாதம் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். அது வந்து டயர் 3. ஓகே. இன்டர்வியூனோட நீங்கள் வந்து பயந்துட வேண்டாம். யூபிஎஸ்சி லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. அதுக்கும் டைம் இருக்குது. 2 to 3 மந்த்ஸ் டைம் இருக்குது அப்படின்னால நீங்கள் இந்த டைமெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா சிபிடி 1ல் குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபைன்னு இல்லை, இதில் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷனில் இருக்க போகுது. டயர் 1ல் எடுக்கக்கூடிய மார்க்கு டயர் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதில் நீங்கள் பாஸ் ஆனால் போதும். பட் டயர் 3 இன்டர்வியூலையுமே நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே. இந்த ரெண்டுலையும் டயர் 1ல் 100 மார்க் இருக்கும். டயர் 3ல் 50 மார்க் இருக்கும் இன்டர்வியூக்கு. ஸோ மொத்தமாக 150. இந்த 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் டயர் 2 டயர் 3 வந்து யோசிக்கவே வேண்டாம். டயர் 1ல் நல்ல மார்க் எடுக்கணும். அதுதான் உங்களோட ஃபோக்கஸாக இருக்க போகுது. அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 இயர்க்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ரொம்ப குயிக்கான ப்ராசஸ் தான்.
நிறையா இதில் ஸ்டெப்ஸ் இருந்தாலும் குயிக்காகவே வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சுருவாங்க. இப்போ டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே வந்து படித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ இதில் வந்து மொத்தமாக ஜிகேலேருந்தே 40 கொஷின் கேட்குறாங்க. அதை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 20, ஜென்ரல் ஸ்டடீஸில் 20ன்ட்டு. நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ஜிகே என்ன படிக்கிறீங்களோ அதுதான். எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. இதில் 40 மார்க் வந்து கேட்குறாங்க. 40 கொஷின். ஓகே. அதே மாதிரி ஆப்டிடியூட் இதில் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்காது. அரித்மெட்டிக் மட்டும்தான் இருக்கும். இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு கான்ஸ்டபிள் ஜிடிக்கு என்ன சிலபஸ் இருக்குமோ அதே மாதிரி சிலபஸ் தான். ஸோ ஆப்டிடியூடில் வந்து 20 கொஷின் கேட்பாங்க. ரீசனிங்கில் 20 கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷில் வந்து 20 கொஷின் இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ மொத்தமாக 100 கொஷின். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஸோ 100 மார்க்குக்கு எக்ஸாம் 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே மாதிரி பேட்டர்ன் தான். என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷில் 5 கொஷினை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜிகேலேருந்து 15 கொஷின் கூட கேட்குறாங்க. ஓகே. 40 கொஷின் மொத்தமாக ஜிகேல கேட்குறாங்க. இது நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். டைம் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஜிகேல 40 கொஷின் கேட்குறனாலே இதில் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும். நிறைய பேரால் வந்து இதில் நல்ல மார்க் எடுக்க முடியாது. கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும். அதுக்கப்புறம் 2 மாதம் தான் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே கட் ஆஃப் கம்மியாகும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சி அப்படிங்கிறப்ப தமிழ்நாடோட கட் ஆஃப் வந்து ஜென்ரலாகவே கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கான கிளாஸஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. ஈவன் 4 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே. முன்னால் இருந்தே நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்னால் இருந்து இதுக்கான ரிசல்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை என்ன சொல்கிறேன்னா அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக 2000த்துக்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000த்துக்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க இந்த எக்ஸாம்னு இல்லை, எஸ்எஸ்சி, ரயில்வே, அக்னிவீர் அந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி மொத்தமாக 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனோட ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லையே போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பாருங்கள். ஃபோட்டோ, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கோர்ஸில் வந்து எல்லா கிளாஸுமே வந்து நம்ம தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்கில் இருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து இதில் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினர் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து புரியும். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பேசிக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, ஸ்டெனோகிராஃபர், சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியன், ஏஎல்பி, ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3மே இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐபியில் வர்றது, பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சிக்குமே இப்போ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த ஒரே கோர்ஸில் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு 3 வருஷத்துக்கு எந்த எக்ஸாம் வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. தனித்தனி ஃபோல்டராக வந்து நான் போட்டு கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. எப்படி பே பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறையா இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டியை நான் கொடுத்துட்றேன். ஓகே. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபோல்டர் வரும். இதில் டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐபி, எஸ்ஏ அண்ட் எம்டிஎஸ்ன்னு இருக்கும். இப்போ எம்டிஎஸ்க்கு வேகன்சி வரல, பட் அதுக்கும் இதே சிலபஸ் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோல்டர் தான் ஃபாலோ பண்ணணும். மொத்தமாக 159 வீடியோ தான் இருக்குன்ட்டு கிடையாது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓகே. அதில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த ஒரு வீடியோவில் மற்ற வீடியோஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னால நிறையா வீடியோஸ் இருக்கும். இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த ஏசிஐஓக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் இருக்குது. ஓகே. ரெண்டுமே ஒரே ஃபோல்டர் தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதாவது டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு 500 வேர்ட்ஸில் வந்து ஒரு பேசேஜ் இருக்கும், ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பேராகிராஃபை அப்படியே நீங்கள் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதணும். பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃபோட மீனிங் என்னவோ அதை வந்து நீங்கள் தமிழ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழில் இன்னொரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் தான் இதில் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ இதில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே இதில் ஈக்குவல் காம்படிஷன் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து டயர் 1 முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. இது ரொம்ப பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ட்ரான்ஸ்லேஷன் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் யோசிச்சு எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. 50க்கு 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. இந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 50க்கு 50 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. 20 எடுத்தால் போதுமானது. அதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்லாம் கிடையாது. பட் ஓரளவு 30 மார்க் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். அடுத்ததாக டயர் 3. டயர் 3ல வந்து இன்டர்வியூ இருக்கும். ஓகே, இன்டர்வியூக்கு வந்து 50 மார்க் இருக்கும். இதை பற்றிலாம் நான் தனித்தனி வீடியோ போடுறேன். டயர் 2க்கு டயர் 3க்கு வந்து தனித்தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எக்ஸாமில் மட்டும்தான். பட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 50 மார்க்குமே சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களை பற்றின பர்சனல் கொஷின்ஸ், அது ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான நியூஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிடியில் எடுக்கிற 100 மார்க்கு, இன்டர்வியூவில் எடுக்கிற 50, இந்த 150ல் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சா ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும், எக்ஸாம் சிட்டி தமிழ்நாட்டில் போடுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் போடுவாங்க. அதுவும் நிறைய இடத்துல போடுறாங்க. ஓகே, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எக்ஸாம் சிட்டி இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகே, கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்லேருந்து ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போஸ்டிங் ஏரியா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஏன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு பாயிண்ட் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் இருக்க போகுது. ஓகே, வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தமிழில் டெஸ்ட் வச்சு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான சிலபஸ், இந்த சிபிடிக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது, அரித்மெட்டிக் மட்டும்தான். அதுவும் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். சிலாகிசம், கோடிங், டிகோடிங், அனலாகி, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ், செட்ஸு, பிளட் ரிலேஷன், இன்இக்வாலிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, இது நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். பட் எஸ்எஸ்சியில் இது இருக்காது அப்படின்னாலும் நான் வந்து இதை ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த டாப்பிக்கை வந்து பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சிலையுமே வந்து உங்களுக்கு டயர் 2க்கு உண்டு, பட் டயர் 1க்கு வந்து இது கிடையாது. ஓகே, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரேங்கிங், பசில், டைரக்ஷன், டிஸ்டன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் நான் மொத்தமாகவே கொடுத்துட்டேன். அந்த 40 மார்க்குக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 1-2 வேரி ஆகும். ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜியை கேட்குறாங்க. ஸோ அடுத்து மற்ற எல்லா டாப்பிக்குமே உண்டு. பாலிட்டி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், அடுத்ததாக வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே வந்து உண்டு. ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு இல்லைனா எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை மட்டும் படித்தாலே போதுமானது. அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரும் உண்டு, ஒக்காபுலரியும் உண்டு, ரீடிங் போர்ஷனும் உண்டு. கிராமரில் எரர் ஸ்பாட்டிங் கொஷின் கேட்பாங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க் கேட்பாங்க, பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. அடுத்ததாக வந்து சென்டென்ஸை கரெக்ட் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இதுக்கெலாம் நான் தனியாக ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் என்னென்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், இடியம்ஸ், ஒன் சப்ஸ்டியூஷன்ஸ், ஸ்பெல்லிங் அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கிற மாதிரி தான். ஓகே, அடுத்ததாக ரீடிங்கில் வந்து பிக்யூஆர்எஸ், ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எஸ்எஸ்சியோட அதே சிலபஸ் தான், கொஞ்சம் கூட இதில் வேரியேஷன் கிடையாது. இப்போது இதில் நீங்கள் ஃபைனல் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா டயர் 1ல் எவ்வளோ மார்க் எடுக்கணும், அது வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் அது சேஃப் ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். 100க்கு இவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் வந்து டயர் 1 குவாலிஃபை ஆயிடுவீங்க, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கும் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மார்க் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். மற்றபடி கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60, 65 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் டயர் 1க்கு. பட் ஃபைனல் செலெக்ஷனில் நீங்கள் டயர் 1ல் எடுத்த மார்க்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போவே வந்து நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி டார்கெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஆர் கேட்டகரி அப்படின்னா 80க்கு மேலே எடுக்கணும். இடபிள்யூஎஸ் ஓபிசினா 78க்கு மேலே, எஸ்சினா 70க்கு மேலே, எஸ்டினா 75க்கு மேலே. ஏன்னா எஸ்டிக்கு வேகன்சி கம்மி அப்படின்னால. ஓகே, ஸோ இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் கூடிய சீக்கிரமே ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கான டைம் டேபிளும் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.